ஹலோ நாமி எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் என்லெஸ் லவ் தான் பார்க்க போகிறோம். ஓய் நாமி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா நாமி. அப்போ தான் நாமி நான் போகிற வீடியோலாம் மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். ஓகே நாமி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்ட் 15 தானே பார்க்க போகிறோம். ஓகே நாமி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 14 வந்து இது வந்து விட்டு போனாது. நீங்கள் ஜங்குக், வி, ஜிமின், ஷுகா, தியா வந்துட்டு பார்க் வந்துருப்பீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரொம்பவே சோகமாக டிப்ரெஸ்டாக இருப்பீங்க. ஸோ உங்களை கொஞ்சம் வெளியில் கூப்பிட்டு வந்தால் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிங்க சொல்லிட்டு அவங்க 5 பேர் வந்து உங்களை வந்து வெளியில் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் ஜங்குக் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பார், இந்த மாதிரி நானும் உன்னை ஆஸ்திரேலியாவுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பார். அதோடு விட்டுருந்தேன் நாமி. ஓகே நாமி வாங்க நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு ஜங்குக்கிட்ட, சரி ஓகே குக்கி நான் உன் கூடயே வரேன். சரி ஓகேடி, இன்னொரு விஷயத்தையும் உன்ட்ட சொல்லணும். என்ன குக்கி? அது வந்து அம்மா நம்ம 2 பேரும் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மேரேஜை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா மேரேஜா? ஆமாண்டி, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் குக்கி. ஆனால் எனக்கு புரியுதுடி, ஆனால் நீ இதுக்கப்புறம் என் கூட வந்து அங்கே தானே இருக்க போகிற. ஸோ ரெடியாக நம்ம 2 பேர்த்துக்கும் மேரேஜும் பண்ணி வச்சிடலான்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் ஒரு எனக்காக இல்லைனாலும் அம்மாவுக்காக அந்த மேரேஜ் பண்ணிக்கோ. அண்ட் அங்கிளுக்காகவும் இந்த மேரேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ். அண்ட் நீ அங்கே வந்து என் கூட என்னோட வீட்டில் நம்ம வீட்டில் ஒன்றா ஸ்டே பண்ணலாம். நம்ம 2 பேரும் அங்கே போய் தனியாக இருந்தால் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அம்மா மேரேஜ் பண்ணிட்டு நம்ம 2 பேர்த்தையும் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பலான்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற? அது குக்கி சரி ஓகே. எப்போ மேரேஜ்? நாளைக்கு? என்ன நாளைக்கா? ஆமாண்டி நாளைக்கு தான். ஏன் குக்கி இவ்வளோ சீக்கிரமா? ஆமாண்டி, இன்னும் 3 டேஸ்க்குள்ளே நம்ம ஆஸ்திரேலியா கிளம்பி ஆகணும். ஸோ அதான் சீக்கிரமாக அம்மா மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. சரி குக்கி, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஆனால் என்ன, என்னோட மேரேஜ் அப்பா இல்லாமல் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாதடி, உனக்கு ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா நான் உனக்கு இருக்கேன்டி. நீ யாருக்கும் எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா நான் உன்னை ஒரு அப்பா மாதிரியும் உன்னை கேர் பண்ணிக்கிற ஒரு அம்மா மாதிரியும் பார்த்துப்பேன்டி. லைஃப் லாங் உன் கூட மட்டுமே இருப்பேன். உன்னோட கூட மட்டுமே நான் என்னோடய டைம்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். உன் கூட சேர்ந்து என்னோடய மெமரிஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் ஒரு ஹாப்பியான மெமரிஸை க்ரியேட் பண்ணலாண்டி. ஸோ எதுக்காகவும் நீ ஃபீல் பண்ணாத, கூட நான் எப்போவுமே இருப்பேன். உன் கூட இருக்கும் போதெல்லாம் நீ என்றைக்குமே ஃபீல் பண்ணவே கூடாது. நான் உன் கூட இருக்கும்போது நீ ஃபீலே பண்ணக்கூடாது. நீ ஃபீல் பண்ணுற ஒரே விஷயமா இருக்கணும்னா அது என்னோடய லவ்வாக மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த கஷ்டமோ சோகத்தையும் நீ ஃபீல் பண்ணவே கூடாது அப்படின்னு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. நீங்களும் ஒன்று அடி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வந்து ஜங்குக் கை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சு அப்படியே வந்து வி, ஜிமின், ஷுகா, தியா கிட்டே போகிறீங்க. போயிட்டு முன்னாடி பண்ணிட்டு ஜேகே சொல்லிட்டு அவன்கிட்ட அப்படின்னு வந்து வி கேட்குறாரு. அப்புறம் ஜேகே சொல்கிறாரு, சொல்லிட்டேன்டா, என்னோடய மேரேஜ்க்கு மறக்காமல் நீங்களாம் நாளைக்கு வந்திருக்கேன். நான் உங்கள் 4 பேர்த்துமே நாளைக்கு எதிர்பார்ப்பேன். ஆமாம் சரி மச்சான், நாங்களாம் நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுறோம். தியா நீ வந்து ஒயன் கூடயே ஏற.
ஓகே ஜேகே, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு வந்து தியா சொல்கிறா. அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஜேகே கிட்டே கேட்குறீங்க, ஆமாம் ஜேகே, நம்ம மேரேஜ்க்கு யார் யாரெல்லாம் வரா? அது என்னோட அம்மா அப்பா, அப்புறம் தங்கச்சி, அப்புறம் ஜிமின், சுகா, தியா, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அவ்வளோதானா? ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரலையா? அவங்களாம் வந்தால் என்னோடய பொண்டாட்டியை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கண்ணை தந்து லைட்டாக வந்து கிள்றாரு. நீங்கள் அப்படியே கொஞ்சமாக சுருக்கமாகிடுச்சிங்க. சங்கு கொஞ்சம் பார்த்துட்டு, இதுக்கு தானே சொல்ல நான் வேணான்னு நினச்சேன், ஆனால் நீ தானே இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, அதுக்கு தான் அவங்க வர வேணாம்னு சொல்லிட்டேன் தானே. நம்மளோட மேரேஜை நம்ம ஹாப்பியஸ்ட் பர்சன் கூட மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனால் இவங்களாம் நம்ம மேரேஜை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க, உன்னையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் டவுட்டு தான், ஆனால் எங்கள் அம்மா, என் தங்கச்சி, அப்புறம் இவங்க 4 பேருங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் டவுட்டு தான், ஆனால் என்ன பண்ணுறது, என் அப்பெல்லாம் போயிட்டானே. குக்கி, உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு. சரிடி, அவர் போதுமா அந்த ரெஸ்பெக்டு? குக்கி, இன்னும் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, இந்த அளவுக்கு தான் முடியும், அவனுக்கு அதே போதும். குக்கி, சரி அவருக்கு அதே போதும். சரி குக்கி, நான் நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜிமின், சுகா, தியா வந்துட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறாரு காரில் வந்து கூப்பிட்டு போயிட்டு உங்களை தியா வீட்டில் விட்டுட்டு ஜேகே வந்து அப்படியே வந்து ஜிமின், சுகா கூட அப்படியே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காடுறீங்க. அப்புறம் வந்துட்டு திடீர்னு உங்கள் வீட்டுக்கு காலிங் பெல் ரிங் ஆகுது. தியா அப்படியே ஓப்பன் பண்ண வந்து யாரோ வந்து நிற்கிறாங்க. அப்புறம் தியா அப்படியே கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு யாருன்னு வந்து கேட்குறா. அப்புறம் அந்த பர்சன் சொல்கிறாங்க, மேம் நாங்கள் வெட்டிங் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கோம் அண்ட் மேக்கப்ஸ் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம், ஸோ அதான் மேம் இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தியா வந்து அவங்க உள்ள கூப்பிட்றா. அவங்களும் வந்துட்டு அந்த ட்ரெஸ்லாம் வந்து வச்சுட்டு அவங்க வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் தியா ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரூமை கொடுத்துட்றீங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரூமில் இருக்காங்க, 2 பேர் வந்துருக்காங்க, அவங்க வந்து அந்த ரூமில் இருக்காங்க. நீங்களும் தியா வந்துட்டு உங்கள் ரூமில் இருக்கீங்க. இப்போ அப்படியே வந்து மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து உங்களை வந்து அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெஸ்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு டச்சப்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கத்து தியாவும் ரெடி ஆகிடுறா. ஸோ அவளும் வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் அப்படியே வந்து உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஒரு தேவதை மாதிரி இருக்கீங்க. என்ன உங்களுக்கு ரெக்கை மட்டும்தான் இல்லை, அவ்வளோதான். உங்களுக்கு அந்த ரெக்கை மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே தேவதை மாதிரியே இருப்பீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். ஸோ உங்களை நீங்களே கல்யாணம் பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவ்வளோ தியா வந்துட்டு, ஒயன் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, செம்ம அழகாக இருக்க நீ. தேங்க்யூ டி. அப்புறம் இன்னைக்கு உனக்கு மேரேஜ்? ஆமாம், எனக்கு இன்னைக்கு மேரேஜ், அதுவும் குக்கி கூட. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பின்ன ஹாப்பியாக இல்லாமல் என்ன, எப்படி இருக்கும்? சரி ஜங்கு கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு வர சொன்னா, இன்னும் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கா. என்ன ப்ரொசீஜர்? அது உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஃப்ளைட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டா? அது டிக்கெட், பாஸ்போர்ட்? அதுதான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க வந்து ப்ரைவேட் ஜெட்டில் உனக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. புரியல தியா. அதுவா, ஜங்குக்கும் நீயும் ப்ரைவேட் ஜெட்டில் போகிறீங்க ஆஸ்திரேலியாக்கா? ப்ரைவேட் ஃப்ளைட்லையா? ஆமாம், ப்ரைவேட் ஃப்ளைட் தான். நீங்கள் 2 பேரும் தனியாக போகிறீங்க. அது ஏன்னா ஜங்கு பில்லினர், அதனால் நானும் பில்லினர் தான்.
நீ பில்லியனராக இருந்தாலும் இப்போது இன்னொரு பில்லியனரோட ஒய்ஃப் இன்னும் ஆகலை, இப்போ தான் ஆக போகிறேன். சரி சரி, ரொம்ப பேசி வேஸ்ட் பண்ண டைமை. இன்றைக்கி மேரேஜ், நாளைக்கு நீங்கள் இங்கே கிளம்பிடுவீங்க ஆஸ்திரேலியாவுக்கு. என்ன அதுக்கிட்டேயுமா? ஆமாம், நாளைக்கு கிளம்பிடுவீங்க. ஏன் நாளைக்கே? அது நீ சங்கு கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு வந்து தியா சொல்கிறா. அதுக்கப்புறம் தியா வந்து அப்படியே உங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறா. அப்படியே வந்து கூப்பிட்டு போன பிறகு உங்களை வந்து ரூமில் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சங்குக்கு வந்து அப்படியே அந்த ஸ்டேஜில் நிற்கிறாரு. அப்புறம் உங்களையும் வந்து கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. உங்களை வந்து வீராக வந்து கூப்பிட்டு வர்றாரு. ஒரு அப்பான்ற ஸ்டேட்டஸில் வந்து அவர் கூப்பிட்டு வர்றாரு உங்களையா. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் அவர் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து சங்கு பக்கத்தில் நிற்கிறீங்க. அப்படியே வந்து அப்படியே உங்கள் கையும் ஜேக்கோட கையும் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி இது கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபாதர் கேட்குறாரு, ஜான் சங்குக் ஆகிய நீ ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்புறம் சங்குக்கு வந்துட்டு எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே உங்ககிட்ட ஒயனாகிய நீ ஜான் சங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்களும் எஸ் ஐ டூன்னு அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் 2 பேரையும் வந்து ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் வந்து அப்படியே ரிங்கை சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த ஃபாதர் சொல்கிறார், ஓகே இப்போ நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டால் உங்கள் மேரேஜ் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் சங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவர் பார்க்குறீங்க. சங்குக்கு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு, ஃபோர்ஹெட்டில். ஸோ நீங்களும் வந்து சிரிச்சிட்டே அப்படியே சங்குக்கு பார்க்குறீங்க. உங்கள் மேரேஜ் வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு தான் போகிறீங்க. யார் வீட்டுக்குன்னா நீங்கள் ஸ்டே பண்ணிட்டுருந்தீங்க, நீங்களும் தியாவும் அந்த வீட்டுக்கு வந்து போகிறீங்க. அப்புறம் சங்குக்கு வந்து சொல்கிறார் உங்ககிட்ட, ஒயன் எல்லாத்தையும் போய் பேக் பண்ணி வச்சுக்கோ. குக்கி எதுக்கு? ஆமாம் குக்கி, ஒன்று கேட்கணும். எதுக்கு நம்ம நாளைக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம்? அது உன் கூட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதான். அதுவும் இல்லாமல் அந்த 1 வீக் கழிச்சு நம்ம போனோன்னு வையேன், அப்புறம் நான் ப்ராக்டிஸ் அந்த மாதிரியே போயிடுவேன். உன் கூட கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைமே கிடைக்காதுடி. அதுக்காக தான் நான் இந்த 1 வீக் வந்து 1 வீக் முன்னாடியே போகலான்றேன். ஸோ உன்னோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு வந்து சங்குக்கு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிடுறீங்க. இப்போ அப்படியே வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் தியா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு. நீங்கள் 2 பேரும் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. சங்குக்கு வந்து அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்கு வராரு. நீங்களும் வந்துட்டு சங்குக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ சங்குக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் 2 பேரும் வந்து தியாவுக்கு வந்து பாய்லாம் சொல்லிட்டு காரில் வந்து அங்கேருந்து கிளம்புறீங்க. அப்புறம் அங்கே ப்ரைவேட் ஃப்ளைட் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஜிமின் ஷூக்கா அவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் பாய்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து லேண்ட் ஆஃப் ஆகுறீங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடுறீங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பிறகு சங்குக்கு அப்படியே வந்து உங்களை காரில் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு பின்னாடி 2 கார், முன்னாடி ஒரு கார் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து சங்கு கூட உட்காந்து வந்துட்டுருக்கீங்க. அப்புறம் அது ஒரு பெரிய வீட்டுக்கு போகுது. அது இன்னும் ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. சங்குக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு அது வெறும் ஒரு பங்களா வீடு தான் அப்படின்னு. ஆனால் இது பார்க்க அப்படியே பேலஸ் மாதிரி இருக்குது. இது அப்படியே வந்து கார் வந்து அங்கே போய் ஸ்டாப் ஆகுது. இப்போ நீங்களும் சங்குக்கும் அங்கேருந்து இறங்கிறீங்க. அப்புறம் நீங்கள் சங்குக்கை பார்த்துட்டு, குக்கி பங்களா வீடு தானே நீ சொன்ன, இது என்ன பேலஸ் கணக்கில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்புறம் சங்குக்கு சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டி இந்த பேலஸ் தான். இந்த பேலஸில் நீ குயின், நான் கிங். குக்கி ஆனால் எதுக்கு இப்படிலாம்? ஏன்னா என் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. குக்கி நம்ம 2 பேரும் சாதாரணமாக வீட்டில் இருந்தாலே நான் ஹாப்பியாக தான் குக்கி இருப்பேன். நம்ம
ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்க்கு வீடு தேவையில்ல குக்கி, நீ கூட இருந்தாலே போதும் குக்கி. அச்சோ, என் பொண்டாட்டி இருக்காளே, சரியான ரொமான்ஸ் குயின். குக்கி என்னடி இப்படியே வீட்டுக்குள்ளே போகாமல் இங்கே நிற்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்க போறியா என்ன? இல்லை நம்ம உள்ளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போன பிறகு வந்துட்டு அங்கே வந்து கொஞ்சம் மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்து நீங்கள் இன்னிட்டு ஆயிக்கிறீங்க. ஸோ ஒன் டேவே வந்து அவங்க கூட நீங்கள் நல்லாவே அட்டாச் ஆகிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் ஜங்குக்கு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்து சாப்பிட்டு வரீங்க. அது வந்து நைட்டாகவே ஆயிருக்கும். ஸோ நீங்களும் ஜங்குக்கு வந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து உங்கள் டைஸ் மேலே வந்து கை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிடுறீங்க, அப்படியே வந்து ஷாக் ஆகிடுறீங்க. அப்படியே நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்கள் டைஸை வந்து அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் கையை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் எடுக்க முடில. அவர் உங்களோட ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் கையை எடுக்க ட்ரை பண்ணும்போது அவர் வந்து உங்கள் டைஸ் வந்து டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து அது வலிக்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவருக்கு அதுக்கிட்ட போயிட்டு, குக்கி என்ன பண்ணுற நீ? இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? கையெடு குக்கி, காலே வலிக்குது. பரவாயில்ல வலிக்கிட்டோம், இதுக்கு எப்படின்றிய? இன்னும் மேட்ச்லாம் நடக்கும் போது அதுக்கு நீ இன்னும் ஐயோ அம்மான்னு கத்த போகிறேன். குக்கி நீ ஃபஸ்ட்டு என்னோட டைஸ்லேருந்து கையெடுக்கிறியா? முடியாது குக்கி, இப்போ நீ எடுக்க போறியா இல்லையா? முடியாதுடி, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. குக்கி கையை எடுறா, என்ன டாலம் போடுற? இதுக்கப்புறமும் பேசக்கூடாதுன்னு இருந்ததுன்னா ஒழுங்க முடியாதியா? கையெடு. முடியாது குக்கி, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நீ சொல்கிறதுக்கெலாம் நான் ஓகேன்னு சொல்ல மாட்டேன். ஓஹோ, ஓகேன்னு சொல்ல மாட்டியா? அப்படின்னா நான் கண்டிப்பாக உன்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவேன். குக்கி நீ ஃபஸ்ட்டு நான் டைஸ்லேருந்து கையை எடுறா. முடியாது அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே டக்குன்னு எழுந்து போயிட்டுருங்க. அப்புறம் ஜங்கு அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை வந்து பேக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் உடனே ஜங்குக்கிட்ட, குக்கி என்ன பண்ணுற நீ? மெய்ட்ஸ் அவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃப்ளைட்டை வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி பேக்கப் பண்ண மாதிரியே வந்து அவரோட ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் நெக்கை வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படியே வந்து சொல்கிறீங்க ஜங்குக்கிட்ட, குக்கி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? முடியாது, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்டி. ஏன்னா இப்போது நீ என் பொண்டாட்டி. அப்போது தான் நீ வேணான்னு சொன்ன, இப்போ நாள் வேணான்னு சொல்லவே முடியாது. ஸோ நான் இப்போது உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்கக்கூடாது. அதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. குக்கி நீ டச் பண்ணுறது என்னைய, ஸோ என்னோடய பெர்மிஷன் கண்டிப்பாக வேணும். நோ வே பேபி, உன்னோட பெர்மிஷன்லாம் எனக்கு வேண்டாம், நீ மட்டும் போதும். குக்கி நான் பிளேட்டை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்ச நாள் சும்மா இரு. முடியாதே, நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன், சும்மா அங்கே இங்கே டச் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து உங்கள் ஷர்ட்குள்ளே வந்து அப்படியே ஹேண்டை விடுறாரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு பம்ப் ஆகிட்டு, குக்கி என்ன பண்ணுற நீ? கையேறா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ஸை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து நெளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, உங்களுக்கு வலிக்குது. அப்புறம் நீங்கள் ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க, குக்கி என்ன பண்ணுற? கையை எட்டுறா, வலிக்குது. முடியாது, நான் தான் சொல்லிட்டு தானே, இதுக்கப்புறம் நீ சொல்கிறத நான் கேட்க போகிறதே கிடையாது. ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணு
அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு வலிக்குது. ஜங்குக்கு வந்து கையை எடுக்க மாட்டுறாரு. ஸோ இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன் டாமி. ஓய் டாமி, பை பை, சி யூ டாமி, பர்பிள் யூ டாமி, பாய்.